நேஷ்னல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் 50 to 60 பீப்புள்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து ப்ளேஸ் ஆகிட்டாங்க. சொல்கிறேன், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஸ்டடி த மார்க்கெட். ஸோ கோவிட்லேயும் ரன் ஆன பிஸ்னஸில் எங்கள் பிஸ்னஸும் ஒன்று. 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்டோ அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து ஐ ஹட் ஸ்டார்டட். ஹலோ இசக்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு பிகன் தி பிஸ்னஸ் ஷோ. இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது கமலக்கண்ணன் சார் ஃப்ரம் நேஷ்னல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கம்பெனி. ஸோ வாங்க கம்பெனி பார்த்தின இன்டர்வியூ நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் சார். ஹலோம்மா. சார், எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியாவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி பிஸ்னஸ்குள்ளே வந்தேன்னு சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி போகணுன்னு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஸோ என்னோடய ஸ்டோரி தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பிஸ்னஸ் பற்றி நான் சொல்கிறேன். என்னென்னா, ஐ ஆம் த ஓனர் ஆஃப் நேஷ்னல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர் நான். ஆல்மோஸ்ட் எங்கள் கம்பெனி வந்து 2010 ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு, கர்நாடகா ஃபுல்லாகவே 10+ பிரான்ச்சஸில் 75+ ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸோட நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னா ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா லைக் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற என்ன ஒரு பூச்சிகள் தொந்தரவாக இருந்தாலும் சரி, லைக் உங்கள் வீட்டில் உங்கள் சமையல் அறையில் வரக்கூடிய கரப்பாம்பூச்சி தொந்தரவாக இருக்கட்டும், இல்லை எலி தொந்தரவாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஏரியாவில் அந்த தொந்தரவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் இதுவே ஒரு பெரிய ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்குற இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் யாரும் ஸ்பெஷலைஸ்டாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டீமும் இருக்காது. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக லைசன்ஸ்டாக சர்வீஸ் பண்ணுற டீம் தான் எங்களோட டீம். எஸ், நான் நேஷ்னல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். நாங்கள் இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் என்டோ அப்படிங்கிற பிராண்டில் லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் இதை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ என்னோடய பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? சார், உங்கள் ஐடியா வந்து எப்படி சர்வீஸாக நீங்கள் வந்து கொடுத்தீங்க பீப்புள்ஸ்க்கு? ஓகே, கரெக்ட். ஃபஸ்ட்டு நான் எப்படி பிஸ்னஸ்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாருக்குமே வந்து அவங்களோட காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஆம் ஐ கரெக்ட்? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய காலேஜ் லைஃப்பும். என்னோடய அல்மா மேட்டர் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி அக்ரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் தான் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேஷன் 2001 2005 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நாங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கொலீக்ஸ் எல்லாருமே வந்து அவங்க எடுத்த முயற்சியில் டாப் லெவல்ஸில் இருக்காங்க. ஸோ எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, எனக்கு இவ்வளோ நாலேஜ் கொடுத்தது எல்லாமே என்னோடய காலேஜ் தான். லைக் இப்போது லைக் நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் எந்தளவுக்கு ஒரு பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கெல்லாம் கிடைக்குதோ, இந்த ஜென்ரேஷன் கிடைக்குதோ. ஸோ நான் என்னோடய ஸ்டடீஸ் லைக் 2001 எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடச்சிது. இப்போ என்னோட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டாப் லெவல்ஸில் லைக் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு நிறையா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவல் மேனேஜர்ஸ், மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காலேஜஸில் படித்தது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு பை காட்ஸ் கிரேஸ் அது. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலேஜில் இப்போ லைக் நம்ம காலேஜில் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வர மாதிரி எங்கள் காலேஜ்லேயும் 2005 கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. அப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பெனி, நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 கம்பெனிக்கு இன்டர்வியூ போனேன். அந்த 2 கம்பெனிலுமே ஐ காட் பிளேஸ்டு. லைக் அது ஒரு பிபிஓ கம்பெனி ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணிகிட்ருக்க பெஸ்ட் கண்ட்ரோல் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ரிலேட்டடான கம்பெனி. இட்ஸ் கால்டு பெஸ்ட் கண்ட்ரோல் இந்தியா. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 60 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. ஒன் ஆஃப் த இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனி அப்போது நான் இருந்த பீரியடில். இப்போவும் நம்பர் 1 மேபி அவங்களோட தான் நான் கம்பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் அவங்கள நம்பர் 1 சொல்ல மாட்டேன். ஸோ ஒன் ஆஃப் த நம்பர் 1 கம்பெனி
இன் தட் டைம். ஸோ அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ எனக்கு அந்த 2 ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டே அடுத்த செகண்ட் டே என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து லைக் வந்து இன்டர்வியூ எடுக்க வராங்க எங்கள் காலேஜில். பார்த்தீங்கன்னா என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100 பர்சன்ஸில் 50 to 60 பீப்புள்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து ப்ளேஸ் ஆகிட்டாங்க மார்க்கெட்டிங் அண்ட் ரெக்கவரி ஆஃபீஸராக. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ குடன் ஏபிள் டு அட்டன் தட் இன்டர்வியூ. ரீசன் என்னென்னா, ஐ காட் ஆல்ரெடி பிளேஸ்டுன்னா நதர் கம்பெனி அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் இதை எல்லாருமே நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை மிஸ் பண்ணிட்டீங்களே சார், ஒரு கவர்மெண்ட் பேங்க்கை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாம் நினைப்பீங்க. பட் அப்படி இல்லை. அது எனக்கு ஒரு நல்ல ஃபார்ச்சுனேட். என்ன அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நான் அதை மிஸ் பண்ணதோட விளைவு தான் நான் ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் இந்தியாங்கிற ஒரு கம்பெனிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணேன். அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் இந்தியா கம்பெனி தான் ஐ ஹேட் மெனி திங்ஸ் டு லேர்ன். எல்லாருமே லைக் வந்து படித்து முடித்த உடனே ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போவாங்க. அந்த ப்ரொஃபஷனில் என்ன கற்றுக்கிட்டாங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கற்றுக்கிற லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு அந்த கம்பெனியில் கிடச்சிது. நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டூட்டுக்குரன், நம்ம ஒரு ஓரமாக இருக்கும், கடற்கரை ஓரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல, அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நான் இங்கே ஈரோட்லேருந்து நான் அங்கே போய் ஆல்மோஸ்ட் 2 to 3 இயர்ஸ் வந்து நான் அங்கேருந்து நிறையா லேர்ன் பண்ணேன். ஸோ இதை பார்த்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ எந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ட்ரை டு லேர்ன் மெனி திங்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் என்னோடய பிசிஏ பெஸ்ட் கண்ட்ரோல் இந்தியா கம்பெனியிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு, என்னோடய கரியரை பார்த்துட்டு, நேஷ்னல் பல்க் ஹேண்ட்லிங் கார்ப்பரேஷன் ஒரு கம்பெனி, இட் இஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி பேஸ்ட் அட் மும்பை, அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கே ஒரு அசோசியேட் மேனேஜர் கேடரில் நான் போய் ஜாயின் பண்ணேன். அங்கேயுமே நிறையா லேர்னிங்ஸ் எனக்கு கிடச்சிது. எப்படின்னா, அங்கேயுமே ஐ எம் கோயிங் டு பில்ட் அப் அ டீம். நான் தான் என்னோடய டீமை நான் பில்ட் பண்ண போகிறேன். நான் தான் என்னோடய பில்டிங்ஸ், அதாவது என்னோடய பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை நான் பில்ட் பண்ண போகிறேன். ஐ எம் த ஃபஸ்ட் பர்சன் டு லொக்கேட் ஃபார் தட் கம்பெனி டு, அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ண போகிற ஃபஸ்ட்டு பர்சன் கோயம்புத்தூரில் நானாக தான் இருந்தேன். ஸோ அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கிடச்சிது அப்படின்னா இதெல்லாம் ஒரு வரம், தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கிடச்சி என்பிஹெச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு 2 to 3 இயர்ஸ் 2005 நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2007 வரைக்கும் ஐ ஹேட் பீன் வித் பிசிஐ. அண்ட் 2007 2010 வரைக்கும் ஐ ஹேட் பீன் வித் என்பிஹெச்சி. 2010 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்தேன். ஒய் கான்ட் வி ஸ்டார்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். ஃப்ராங்காக சொல்ல போகிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த முடிவு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் இது ஒரு சின்ன ஸ்பார்க் கேம் ஃப்ரம் மை மதர்ஸ் மவுத். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை, நீ இந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற, ஒய் கான்ட் யூ, நீ ஏன் தனியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நீ ஏன் தனியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இது எத்தனை அம்மாக்கள் சொல்லுவாங்கன்னு தெரியல, பட் எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ மேபி ஏன் பண்ணக்கூடாதுன்னு அப்போ தோணுச்சு. ஸோ அப்போ 2010 வந்து பார்த்திங்கன்னா சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் பேச்சுலர். ஈவன் நிறைய த்ரெட்டன்ஸ் வந்துச்சு, நீ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் கிடைக்காம போயிடும் அப்படின்லாம். பட் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஐ ஹேட் ஸ்டார்டட் மை பிஸ்னஸ் கால்ட் நேஷ்னல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இன் 2010 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ஒரு எம்ப்ளாயீஸை வச்சுட்டு, அப்போ எனக்கு இருந்த கான்ஃபிடென்ட்டில் நான் போன கம்பெனிஸ் எல்லாமே தே ஹேட் சப்போர்ட்டட் மீ. அந்தளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டு சர்வீசஸையுமே நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் கொடுக்க இட்ஸ் ஸ்டார்டட் க்ரோயிங். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. பட் பீப்புள்ஸ் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் நீங்கள் வந்து ரேஸை வின் பண்ணுறதுக்கு உதவும்.
எடுத்தோடனே ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ அப்படி தான் ஒரு 2 இயர்ஸ் அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் கிஃப்ட் இன் மை லைஃப் ஐ காட் மேரிட் வித் மை ஒண்டர்ஃபுல் வைஃப் மிஸ்ஸஸ் நித்யா கமலக்கண்ணன் in 2012 and I have 2 cute kids, Karthik and Hovia. ஸோ 2013ல் ஒரு சின்ன ஒரு எனக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு பயம் வந்துச்சு. பயம்னு சொல்ல முடியாது. 2013ல் நம்ம படித்தது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஒய் கான்ட் வி சப்போர்ட் த அக்ரிகல்ச்சர் டீம்? நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவில் போகலாம். இல்லை இந்த பிஸ்னஸ் இருக்கட்டும், பட் லெட் இட் பி. அது எப்படி தவறாக மாறுச்சு அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்ல போகிறேன். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போதே 3D அனிமேஷன், VFX, AR எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு மீடியாவில் நல்லா சம்பாதிக்கணும். அவ்வளோதானே, அதுக்கு தான் நம்ம ஈரோடு செகுந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே. நானும் ட்ரோன் டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரோன் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை. அவ்வளோதானே, உன்னோட கனவை நனவாக்க நம்ம ஈரோடு செகுந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. என்கிட்ட நிறையா புது ஐடியாஸ் இருக்குது. இது மூலமாக ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். இதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் வேணும். அவ்வளோதானே, உன்னோட ஐடியாவை ஸ்டார்ட் அப்பாக இனிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஈரோடு செகுந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ரோபோட்ஸ்னால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோபோட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகி நிறைய ரோபோட்ஸ் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் நம்ம ஈரோடு செகுந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போதே IAS, IPS, TNPSC கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு தான் நம்ம ஈரோடு செகுந்த இன்ஜினியரிங் காலேஜில் IAS அகாடமி இருக்கே. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது என்னோட ஹையர் ஸ்டடீஸை அப்ராடில் பண்ணுறதுக்கு ஒரு கரியர் கைடன்ஸ் தேவைப்படுது. அவ்வளோதானே, உன்னோட ஃபாரின் ட்ரீம் அச்சீவ் பண்ண நம்ம ஈரோடு செகுந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ வளர்ந்து வர EV டெக்னாலஜி லேர்ன் பண்ணி நிறைய EV ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஈரோடு செகுந்த இன்ஜினியரிங் காலேஜில் EV லேப் இருக்கே. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேயும் மெயினாக அப்டேட்டட் டெக்னாலஜியை வச்சு 3D காங்கிரீட்டை பற்றி கற்றுக்க ஒரு நல்ல காலேஜ் வேணும். எப்பவுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம ஈரோடு செகுந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே. AR/VR லேப், ட்ரோன் டெக்னாலஜி, EV லேப், IS அகாடமி, 3D கான்ட்ராக்ட் பிரிண்டிங், ரோபோட்டிக் லேப், இன்குபேஷன் சென்டர், இந்த மாதிரி எல்லா லேபும் தமிழ்நாட்டிலே ஒரே இடத்துல இருக்க நம்ம ஈரோடு செகுந்த இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான். ஆமாம், 2013ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுதான் தெரிஞ்ச தொழிலை செய்யாமல் விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான். இது ஒரு தத்துவம். இதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ என் லைஃப்பில் நடக்க போகிற விஷயம். ஸோ அந்த டைமில் ஒரு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம படித்த பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு நம்ம விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து அக்ரி இன்புட்ஸ் ரீட்டெயில் ஷாப் ஒன்று வச்சேன். ஸோ அது ஒரு சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். ஸோ அப்படி அக்ரி இன்புட்ஸ் ரீட்டெயில் ஷாப்பு வச்சுட்டு அதுலேயும் என்னோடய ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன். லைக் ஒவ்வொரு ஃபார்ம் ஃபீல்டுக்கும் போய் அவங்க ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட அவுட்புட்டை எப்படி லைக் எந்த அளவுக்கு வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணேன். பட் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் மார்க்கெட். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு அட்வைஸ், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம், எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணாமல் அந்த பிஸ்னஸில் காலே வைக்காதீங்க. ஸோ அதுதான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு அந்த அக்ரி இன்புட்ஸ் மார்க்கெட்குள்ளே போயிட்டு நான் மார்க்கெட் பண்ண தான் தெரிஞ்சது இது டோட்டலி ஒரு கிரெடிட் மார்க்கெட். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு மருந்து வாங்கணும் அப்படின்னாலும் ஒரு ஃபார்மசிக்கு போய் நம்ம 5 ரூபா 10 ரூபா பே பண்ணிவிட்டு நம்ம அந்த மருந்து வாங்குகிறோம். பட் இந்த அக்ரி இன்புட் ரீட்டெயில்ஸில் மட்டும் என்ன நடக்குன்னா, வரக்கூடிய விவசாயிகள் வந்து அவங்க கிரெடிட்டோடு தான் வந்து பொருட்கள் கேட்பாங்க. பட் எங்கனாலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே விட முடியாது. சரி ஓகே சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். அதுவுமே அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்கள பர்ஃபெக்டாக அவங்களோட இன்கம் எடுக்க முடியலங்கிற பட்சத்தில் எங்களுக்கு அவங்க பே பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பெரிய டயலமாவாக போய் ஒரு லாஸ் ஆயிடுச்சு. ஈவன் என்னோடய கொலீக்ஸ் நிறையா பேர் வந்து இதில் இந்த மாதிரி ஒரு அக்ரி இன்புட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணி நிறைய லாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஸ்டடி த மார்க்கெட். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, என்ன சர்வீஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி அ சக்ஸஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 2019ல் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இந்த தொழில் நமக்கு வேண்டாம். பட் அடுத்த அட்வைஸ் மேபி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா
மினிமம் 3 இயர்ஸாவது அந்த பிஸ்னஸில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐயோ ஒரு 1 மந்த் ஒரு 6 மந்த்து இல்லை 1 இயரில் இந்த பிஸ்னஸ் எனக்கு சரி வரலன்னு விடாதீங்க. அதுவுமே இட் இஸ் நாட் அ ரைட் ஆப்ஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 3 to 5 இயர்ஸ் அந்த பிஸ்னஸ்க்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பட் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா ப்ளீஸ் ரெடி டு குவிட் தட் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்லேயே போட்டு உங்கள் மணி உங்கள் டைம் எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. இட் வில் பிரிங் டவுன் யுவர் என்டையர் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஸோ ஒரு 2 to 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் ஐ ஹேட் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். பட் ஐ ஹேட் ஃபிக்ஸ் மை மைண்ட், ஓகே ஐ வாண்ட் டு குவிட் திஸ் பிஸ்னஸ். நம்ம இந்த அக்ரி இன்புட் சேல்ஸை வந்து நம்ம குவிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஐ ஹேட் குவிட்டட் மை பிஸ்னஸ். அப்போ தான் 2020 I had restarted my National Pest Management Service. என்னென்னா அது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு, பட் இன்னுமே வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் 2021 நான் ஸ்டார்ட் பண்ணல. அதை இன்னுமே வந்து ஐ ஹேட் அப்டேட்டட் மை செல்ஃப். நான் இன்னும் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 2020 கரெக்டாக கோவிட் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் என்ன நடக்கும்னா, ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புள்ஸுமே முடங்கி வீட்டிலோட உக்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு ஒரு ஜஸ்ட்டு நான் கோவிட் டைமில் ஒரு 20 days ஒரு 10 days ஃபஸ்ட்டு ஒரு 7 days மட்டும்தான் நான் வந்து வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா April 1 March 24 கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு. March 31 வரைக்கும் தான் நான் வீட்டில் முடங்கியிருந்தேன். April 1 ஐ ஹேட் ஸ்டார்டட் டூயிங் மை ஒர்க். எப்படின்னா, ஸோ எங்கே போனாலும் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக தான். ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் எங்களோட பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அங்கே மேண்டேட்ரி அப்படிங்கிறதுனால நாங்கள் கவர்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் அந்த மாதிரி எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு நாங்கள் எங்கள் பிஸ்னஸை அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கோவிட்லேயும் ரன் ஆன பிஸ்னஸில் எங்கள் பிஸ்னஸும் ஒன்று. ஸோ அதுலேருந்து அப்படியே எங்களோட க்ரோத் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பித்தது. ஈவன் 2020 வரைக்குமே ஐ ஹேட் ஒன்லி 20 எம்ப்ளாயீஸ். 10 ஆல்மோஸ்ட் 5 to 6 எம்ப்ளாயீஸில் ஸ்டார்ட் பண்ணேன். 10 இயர்ஸாக நான் கொஞ்சம் அந்த மைக்ரேஷன் பிளான் பண்ணதுனால அது அப்படியே செட்டில் ஆகிருந்துச்சு. பட் 2020 என்னோடய எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் வந்து 20 ஆகிருச்சு. ஸோ 2020 மேலே அது அப்படியே இன்னும் பூஸ்டப் பண்ண கிளைண்ட்ஸ் நிறையா பேர் எங்கள் கம்பெனியோட சர்வீசஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாமே எங்களோட சர்வீசஸ் எடுக்க ஆரம்பிக்க 2023 வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் என்டோ அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து ஐ ஹேட் ஸ்டார்டட் ரெஜிஸ்டரிங். டாக்டர் என்டோனா அப்படின்னா என்ன சார்? நல்ல கொஸ்டின்மா. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டாக்டர் கிடையாது. டாக்டர் என்டோ அப்படிங்கிறது என்னென்னா, என்டமாலஜி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. என்டமாலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். பெஸ்ட் அப்படின்னாவே முக்கால்வாசி இன்செக்டை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். ஸோ ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் இருக்கிறதுனால ஐ ஹேட் டேக்கன் தட் என்டோ. அப்படிங்களா? டாக்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப். லைக் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹி வில் டயக்னோஸ் யுவர் ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாக்டீரியல் டிசீஸா இல்லை வைரல் டிசீஸா இல்லை எதனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறது ஹி வில் டயக்னோஸ் த ப்ராப்ளம். அதுக்கு தகுந்த மருந்தை வந்து அவர் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மருந்து வந்து க்யூர் ஆகுது. ஸோ அதே தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, லைக் இண்டஸ்ட்ரியில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அங்கே அவங்க என்ன மாதிரி பெஸ்ட்டை டீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த பூச்சிகளால் தொந்தரவு வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பூச்சிக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், இல்லை கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுனால ஐ ஹேட் டேர்ம் திஸ் அஸ் டாக்டர் என்டோ அப்படிங்கிற பிராண்டை வந்து உருவாகிருக்குமா. சார், உங்கள் கம்பெனியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம். யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னா, ஸோ எங்கள் கம்பெனியில் லைக் எங்களுக்கு கிளைண்ட்ஸ் யாருக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் வி ஆர் ப்ரொவைடட் வித் த சொல்யூஷன்ஸ். ஆக்சுவலாக பொன்னி சுகர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒன் ஆஃப் மை கிளைண்ட்டு எனக்கு வந்து நேற்று கால் பண்ணாங்க. சார், இந்த மாதிரி வி காட் அ நோட்டீஸ், எங்களுக்கு வந்து எங்கள் சானிட்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, வி நீட் டு ரிப்ளை, வி நீட் யுவர் சப்போர்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார், என்ன மாதிரி நோட்டீஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. சார், இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க லைக் சம்வேர் ஒரு காலேஜில் வந்து ஏதோ ஒரு வாட்டரில் கண்டாமினேட்
கண்டாமினேஷன் ஆகி அதனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. அதனால காலேஜே ஆல்மோஸ்ட் 5 days ஷட் டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் எதுவும் வரக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களாங்கிற மாதிரி எனக்கு நோட்டீஸ் கேட்டாங்க. ஸோ அப்போ என் கிளைண்ட் கேட்குறாங்க, சார் இதுக்கு நான் என்ன மாதிரி இதுக்கு நான் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலான்னு என்னை கேட்டாங்க. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் அது வந்து டிஸ்இன்ஃபிகேஷன் ஆர் குளோரினேஷன் அப்படிங்கிற மெத்தட் பற்றி கேட்டாங்க. டிஸ்இன்ஃபிகேஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கில்லிங் ஆஃப் மைக்ரோப்ஸ் சார். அதாவது உள்ள நுண்ணுயிர்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அது தெர் ஆர் நம்பர் ஆஃப் டெக்னிக்ஸ். டிஸ்இன்ஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ். அதில் ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் குளோரினேஷன். அது நார்மலாக வழக்கமாக கார்ப்பரேஷன்ஸில் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களோட வாட்டரில் வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இல்லைங்கிறத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ராசஸோட ஃப்ளோவை வந்து நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்கேருந்து எடுக்கிறீங்க, அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக வந்து இதனால எங்கள் இதில் வந்து எந்த ஒரு ஜெர்ம்ஸும் வராதுங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சார் அப்படின்னு. ஏன் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கும் எனக்கும் பெருசாக நாலேஜ் இல்லை. நாலேஜுங்கிறத விட வி யூஸ் டு லேர்ன் மெனி திங்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால் வருது, இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா கோவிட்-19 வரும்போது யாருக்குமே இந்த கோவிட் வைரஸை வந்து எப்படி என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. வி யூஸ் டு ரிசர்ச் இட், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட்னு ஒரு கெமிக்கலை வந்து நாங்கள் அது எங்கே கிடைக்கும்னு அந்த டைமில் சோர்ஸ் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ஸு அந்த மாதிரி நிறைய இடங்களில் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி அங்கேயுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட் லைன் ஒர்க்கராக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ லைக் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னாவே லைக் இவங்க வந்து காக்ரோச்சு, லிசார்டு, டெர்மைட்ஸு இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கங்கிறது வந்து எங்கள் கம்பெனி கிடையாது. எங்கள் கம்பெனி வந்து வாட் எவர் மே பி த கஸ்டமர் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் வீட்டில் நைட் தூங்கிட்டு இருக்கீங்க, சடனாக லைட் போட்டிருக்கீங்க, பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது. சார் இந்த மாதிரி என் வீட்டில் பூச்சியாக வருது சார், இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் கம் அப் வித் அ சொல்யூஷன். பிகாஸ் வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அந்த பூச்சியோட பயாலஜி தெரியும், அந்த பூச்சி எங்கே உருவாகுதுன்னு தெரியும். ஸோ அதை எங்கே டார்கெட் பண்ணால் அதை வந்து நம்ம அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வி லேர்ன்ட் அண்ட் வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால எங்களால் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வாட் எவர் மேபி த பெஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். திஷா, நீ இவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணுவியா? ஆமாக்கா. அக்கா, உங்கள் ஈசெக் டிவியில் நான் ஜாயின் பண்ணலாமா? இவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணுற, கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அப்போவா எங்கள் சேனல் ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் எங்கள் ஸ்டுடியோ. இதுதான் விஎஃப்எக்ஸ் பண்ணுற க்ரீன் மேட் ஸ்டுடியோ. ஹாய் வர்ஷினி. ஹாய்டா. இவ 12th முடிச்சுட்டே நம்ம டீமோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஷோர், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஈசெக் டிவி நடத்துறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் 45 daysல இருந்து 1 year கோர்ஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது. 45 days கோர்ஸா? என்னவெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க? ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரை பேசிக்காக நீ நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். நீ ஸ்கூல் முடிச்சு எந்த காலேஜ் ஜாயின் பண்ணாலும் இந்த கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃப்ரா பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் இன்றைக்கே அட்மிஷன் போட போகிறேன். 12th ஹாலிடேஸை நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க? மேலும் தொடர்புக்கு ASEC School of Animation and Gaming, a premier division of Erode Sengunder Engineering College, Perundurai, Erode. Phone 9842465500. சார், அக்ரிகல்ச்சரில் நிறைய ப்ரொஃபஷனல் ஃபீல்டு இருக்குது. நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பெஸ்டிசைட் சூஸ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக பெஸ்டிசைடு இல்லாமல் பெஸ்டிசைடு இஸ் டிஃப்ரெண்ட். பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு அதெல்லாமே டிஃப்ரெண்ட். லைக் எல்லாருமே சொல்கிறேன், இப்போது நீங்கள் ஐடி ஃபீல்டு இருக்கீங்க கரெக்டாக. நீங்கள் ஐடி ஃபீல்டு முடிச்சுட்டு எல்லோரும் போகிற லைனில் போகக்கூடாது. யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் அ டிஃப்ரெண்ட் லைன். ஸோ எதில் காம்படிஷன் கம்மியாக இருக்குது, சரியா, எதில் போனால் உங்கள் கரியரை பில்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி லைனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அக்ரி முடித்த உடனேயுமே எல்லோரும் சொன்னது பேங்க் ஜாப்ஸ் போங்க. நாங்கள்
நிறைய பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஈவன் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறையா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் யாருமே பிஸ்னஸ்ங்கிற மாடலுக்குள்ளேயே வரல. ஸோ எனக்கு வந்து அது சம்திங் நியூவாக இருந்துச்சு, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் போன ஜாபுமே வந்து எனக்கு அதுலேருந்து நிறையா லேர்னிங்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால எனக்கு இந்த ஃபீல்ட் பிடிச்சது. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஐ எம் இன் த சேம் ஃபீல்ட். சரிங்களா? ஸோ அதில் ஐ வாண்ட் டு பி த நம்பர் ஒன் நாட் இன் தமிழ்நாடு, நாட் இன் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டில் I want to become my brand as a number one. Maybe அது within few yearsல நடக்கலாம், within few decadesல நடக்கலாம். But that is my vision. சார் இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்கமிங்காக அவங்க என்ன படிக்கலாம், இந்த மாதிரி இது ஜாப் முடிச்சுட்டு போகலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுங்கள் சார். அதுக்கு அவங்க என்ன ஐடியா? ரைட், ஓகே. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாஸ் அவுட் ஆகி வெளியே போகும்போது பெட்டர் நான் ஒரு கன்சல்டன்ட் கிடையாது, இதுவுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன விஷயம் பண்ணிங்கனாலும் சரி, என்ன ஜாபில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஃபஸ்ட் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் த ஜாப். சரிங்களா? வாட் எவர் மே பி த ஜாப். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேக்கரிக்கு போனீங்கனாலும் லேர்ன் த திங்ஸ். அங்கேருந்து என்ன கற்றுக்குறோம், நம்ம எப்படி ஒரு பேக் பண்ணுறோம், எப்படி மேக் பண்ணுறோம், அந்த எல்லா ஸ்கில்லுமே இட் வில் ஹெல்ப் இன் யுவர் ஃப்யூச்சர் கரியர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முதல்ல வெளியே போகிறீங்கன்னா, சார் எனக்கு வேலையே இல்லைன்னு வீட்டில் உட்காராதீங்க. சர்ச் சம்திங். டோன்ட் மணியை நோக்கி போகாதீங்க, மணியை நோக்கி போகாதீங்க, ஸ்கில்லை நோக்கி போங்க. என்ன ஸ்கில்லை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஸ்கில்லை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கரியர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நீங்கள் மணியை நோக்கி போனீங்கன்னா யூ வில் பி, உங்கள் கரியர் மூவ் ஆகவே ஆகாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். அதை ரெண்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவல் க்ரோத் ஆகலாம். அதே மாதிரியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு யாருக்காவது ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்குமே என்னோடய அட்வைஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அட்வைஸ் கிடையாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த பிஸ்னஸ் மாடியூலை பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு ஆட்டாங்கல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டாங்கலுக்கும் இன்றைக்கி இருக்கிற ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. யாராவது தெரியுமா? கஷ்டம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. நீங்களே பாருங்களேன், ஒரு ஆட்டாங்கல்ல அந்த காலத்தில் மேபி 80s 90s எல்லாம் ஆட்டாங்கல்ல அரைச்சி அதிலேருந்து மாவு எடுத்து ஒரு தோசை சுடுவாங்க, ஒரு இட்லி சுடுவாங்க. இது ஃபஸ்ட்டு அந்த காலம். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னாச்சு, ஆட்டாங்கல்ல அரைக்க முடியல. அந்த பிஸ்னஸ் நல்லா அந்த காலத்தில் போயிட்டு இருந்துச்சு, ஒரு 70s 80s. அப்புறமேலு அதில் பண்ண முடியாமல் அடுத்த கட்டம் என்னாச்சு, ஒரு மிக்ஸி கிரைண்டர் வந்துச்சு. சரிங்களா? அப்போ கிரைண்டர் இண்டஸ்ட்ரி நல்லா பூம் ஆச்சு. சரிங்களா? ஸோ அது செகண்ட் கட்டம். இது எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா, ஒரு இட்லி மனுஷன் சாப்பிட்றது, அதாவது நம்ம சாப்பிட்ற ஒரு இட்லியை நோக்கி தான் இந்த விஷயம் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு கிரைண்டர் முடிஞ்சது, அடுத்தது கிரைண்டர் வந்துச்சு. ஸோ கிரைண்டர் கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த கட்டத்தில் போய் டேபிள் டாப் கிரைண்டர்னு வந்துச்சு. எங்கள் டேபிள் டாப் கிரைண்டர் வாங்கினீங்கன்னா ஈஸியாக கழுவிக்கலாம், பிடிக்கலாம் அப்படிங்கிற. ஸோ அப்போ என்னாச்சு, கிரைண்டர் பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு, டேபிள் டாப் கிரைண்டர் பிஸ்னஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ டேபிள் டாப் கிரைண்டர் அப்போவுமே மக்கள் என்ன பண்ணாங்க, சார் இங்கே எப்படி சார் நான் போட்டு அதை வச்சு கழுவி நான் தோசை சுடுறது கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு. அதோட அடுத்த கட்டம், சார் நீங்கள் உள்ளே கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் மாவை அரைச்சி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அது அடுத்த கட்டம் வந்துச்சு. கரெக்டுங்களா? சரி சார், நான் அதை ஊற வச்சு எடுத்துகிட்டு நான் மாவை அரைச்சி நான் இட்லி சுடணும் சார், அதுவுமே கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்ட்டு. சார் நீங்கள் ஊற வச்சு அரைக்கவே வேண்டாம், வாங்க மாவே ரெடிமேடாக வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் இட்லி சுட்டு சாப்பிட்டுங்க. இது அடுத்த கட்டம். அப்புறம் வீட்டில் வாங்கிட்டு போய் இட்லி சார் நான் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் அதை இட்லி சுட்டு அந்த பாத்திரம் பண்ணலாம் கழுவுறதுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு. அப்போ என்னாச்சு, சரி சார் நீங்கள் மாவும் இது பண்ண வேணாம், நான் ஹோட்டல் கடையில் திறந்து இட்லி சுட்டு வைக்கிறேன், நீங்கள் என் ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. ஹோட்டல் கடையை திறந்து வச்சாங்க, இட்லி சுட்டாங்க. மறுபடியும் பாருங்கள், சார் நான் வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் இருந்து ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு ஒரே கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு. சார் நீங்கள் கவலையே படாதீங்க சார், எங்கிட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்காங்க,
நாங்கள் இட்லி கொண்டாந்து உங்கள் வீட்டுக்கே கொண்டாடுறோம், சரிங்களா? நீங்கள் அங்கேயே வீட்லேயே உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ இந்த ஜேர்னி பாருங்கள். நீங்கள் லைக் ஒரு ஆட்டாங்கல்ல ஆட்டிகிட்டு இருந்த மாவு, ஆட்டாங்கல்ல ஆட்டி சுட்ட மாவு இன்றைக்கி வந்து யாருமே வந்து பண்ணுறதில்ல. இன்றைக்கி நம்ம வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஒரு ஆர்டர் பண்ணுறோம், ஸ்விக்கி ஜொமேட்டோவிலேருந்து ஒரு இட்லி வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதுதான் பிஸ்னஸ் மாடல். ஸோ மக்கள் எந்த அளவுக்கு சோம்பேறிப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே உங்கள் பிஸ்னஸை வந்து க்ரோ ஆகலாம், சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸாக வரலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ரெட் பஸ், சரிங்க? உங்கள் வீடு லைக் இப்போ நம்ம ஈரோடில் இருக்கோம், ஈரோடில் வந்து பெங்களூர் போகிறோம், சென்னை போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ போய் லைனில் நின்று அங்கே பஸ்ஸு கிடைக்குமா, நைட்டு ரொம்ப சஃபர். பட் இன்றைக்கி ஒரு சின்ன ஆப்பில் கொண்டாந்துட்டாங்க ரெட் பஸ்ஸுன்னு. ஸோ எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. இவ்வளோ பஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியாது. பட் இன்றைக்கி ஒரு ஆப்பில் போட்டிங்கன்னா எல்லா பஸ் ஆப்ரேட்டர்ஸ் வருவாங்க, நம்ம எந்த பஸ் ஆப்ஷன் வேணும் நம்ம டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபையாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் மாடல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் மாடலை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா யூ வில் பி இன் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ், சரிங்களா? அப்படி இல்லையா, யூ வாண்ட் டு பி எ இண்டிவிஜுவாலிட்டி. உங்களுக்கு தனித்துவம் இண்டிவிஜுவாலிட்டி இருந்துச்சு. லைக் நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டை நீங்கள் அதில் ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு அது மூலமாக இன்கம் வர ஆரம்பிக்கும், சரிங்களா? இப்போது என்னோடய பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டேன்னா நான் முதல்ல ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் அதில் என்னோடய இண்டிவிஜுவாலிட்டி நான் இந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டு போகணும்னா நான் இதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண இன்றைக்கி என் பிஸ்னஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா you will be a successful business entrepreneur. சார் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும் சார் உங்களால்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கற்றுக்கணும், வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் கம்பெனியில் மட்டும் இல்லைங்க, நிறையா கம்பெனியில் ஓப்பனாக இருக்குது, சரிங்களா? ஒன்லி திங் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும், இதில் கஷ்டப்படணும், சரியா? இதுதான் என்னோடய ப்ரொஃபஷன் வந்து ப்ரொஃபஷனுக்காக கஷ்டப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் கம்பெனிஸ்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா நான் மட்டுமே ஓனராக இருக்கணும்னு நான் நினைக்கல. என்ன அக்ரி முடிச்சுட்டு இருக்கிற பீப்புள்ஸ், அதாவது அக்ரி கிராஜுவேட்ஸை நான் ரெக்ரூட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு ரீஜியனுக்கு ப்ளேஸ் பண்ணி அவங்கள அந்த ரீஜியனுக்கு என்னோடய பிராண்டுக்கு ஓனர் ஆக்கியிருக்கேன். லைக் இப்போ கோயம்புத்தூரில் என்னோடய பிராண்ட் ஓனர் ஒரு அக்ரி கிராஜுவேட் தான். ஸோ அதே மாதிரியே சென்னையில் இப்போ என்னோடய பிராண்ட் ஓனர் என்னோடய அக்ரி கிராஜுவேட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் உழைக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஆர்வம் இருந்தால் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை பிஸ்னஸ். ஆல்வேஸ் வெல்கம். இப்போது சார் வந்து சூப்பர் இன்ஸ்பைரிங்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் என்டர்பிரனர்ஸ்க்கும் நிறையா சொல்லியிருக்காரு. அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேருந்து அந்த பெஸ்டிசைட் ஜேர்னிலாம் நம்மக்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார். எங்கள் டீம் வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்திருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு உங்கள் நேம் நான் மறந்துட்டேன் சார், சந்தியா. தேங்க்ஸ் டு சந்தியா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. மேபி நீங்களும் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட், ஜஸ்ட் கோ ஹெட், நோ இஷ்யூஸ், ஓகேங்களா? ஐ ஆல்சோ தேங்க் Erode Sengundar Engineering College for inviting me for this wonderful opportunity. கண்டிப்பாக இந்த வீடியோ சம்படி, அதாவது பார்க்குற பல பேர்த்துக்கோ இல்லை அட்லீஸ்ட் சில பேர்த்துக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ஜேர்னி கற்றுக்கிட்டதுக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்த லைக் உங்களோட இவி அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்கள் கம்பெனி சார்பாக ஐ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வி ஆர் வெரி வெரி ஐயோ அதை விட்டு it was very nice and very grateful for your kindness. Thank you so much. ஸோ இந்த மாதிரி சூப்பர் இன்ஸ்பைரிங்கான பிஸ்னஸ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுன்னா, அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா EACC டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசெக் டிவியில் எடிட்டிங், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடிங், மாடலிங், கேமரா ஹேண்ட்லிங்னு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் படிக்கிற என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் அட்மிஷன் போடுறதுனால ஈசெக் டிவியில் உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் ப்ரொடக்ஷனான ட்ரீமிங் ஸ்டூடியோவில் வர ப்ராஜெக்ட்ஸை ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். நம்ம அகாடமியில் புதுசாக 2 ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை 45 டேஸ்லேயே படிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் இந்த கோர்ஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூலை நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3D மோஷன் கிராஃபிக் ஃபண்டமெண்டல்ஸில் மாயா டூல் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3 monthsலேருந்து 1 year வரைக்கும் நிறைய டியூரேஷன்ஸில் நம்மள்ட்ட கோர்சஸ் இருக்குது. ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் இன்னைக்கே அட்மிஷன் போடுங்க. ASEC School of Animation and Gaming.